பாருங்கள், பால்சத்தில் இதுதான் விதைகள் வந்து நம்ம சேகரிப்பு. இந்த குட்டி குட்டியாக கடுகு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் விதை. எல்லாமே விதை தான். விட்டுட்டோம்னா நல்லா வெடிச்சிரும். வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இது. இதை நம்ம அப்படியே நிழலில் காய வச்சிட்டோம்னாக்கா விதை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாடி தோட்டத்தில் பால்சத்தில் விதை வந்து எடுத்தாச்சு, சேகரித்து வச்சாச்சு பாருங்கள். ரொம்ப குட்டியாக இருக்குது, கடுகை விட குட்டியாக இருக்கும். இதுதான் விதை. இந்த நிழல் பட நம்ம வச்சிட்டோம்னாக்கும் லேசாக காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்கும் நம்ம அடுத்த வருஷம் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உடனே போட்டாலும் முளைக்கும் பாருங்கள், எவ்வளோ விதைகள். இது ஃபுல்லாக விதை தான் பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. பால்சத்தில் விதை, பால்சம் செடியும் நம்ம வந்து பதியம் போட்டு கொடுத்துருக்கேன், நான் காமிச்சிருக்கேன் எப்படி போடலான்னு. இந்த விதைகள் மூலமும் வரும். விதை மூலம்னாக்கும் பூ பூக்கிறதுக்கு 3 மாதத்தில் பூத்துரும். தேங்க்யூங்க.